Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஃபைன் டைம் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் பல அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த வகையில் திரு விஜய் அவர்கள் வர 23ஆம் தேதி வேலூரில் ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த போகிறாரு. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு அந்த QR கோடு, அந்த அனுமதிக்கான சீட் எல்லாமே கொடுத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடத்த போகிறதாகவும், கிட்டத்தட்ட 33 ஏக்கரில் எல்லா பந்தல் போடுற பணி, அப்புறம் அவங்களுக்கு வரவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கழிப்பறை வசதிகள், உணவு, சேரு, பந்தல் அப்படின்ற மாதிரி எல்லா வகையான வசதிகளையும் இந்த வாட்டி ஏற்படுத்தி தர போகிறதா தாவேகா தரப்புல தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா சேலம்ல நடந்த அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுல இந்த வாட்டி தாவேகாவினர் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து எல்லா தொகுதிகள்லையும் திரு விஜய் அவர்கள் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தணுன்ற மாதிரி மாவட்ட செயலாளர்களுக்கும் தாவேகாவோட நிர்வாகிகளும் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. ஸோ அதுக்கான பணிகளும் மும்முரமா நடந்துட்டு இருக்கிறதா தாவேகா தரப்புல இருந்து நமக்கு தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அப்படின்ற மாதிரி சில பேரோட பட்டியல்லாம் வெளியிட்டிருக்காரு. அதுல எல்லா முக்கியமான நிர்வாகிகளோட பேரும் அதுல இடம்பெற்றிருக்கு. அதுல யார் யார் இடம்பெற்றிருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா திரு ஆதவ் அர்ஜுனா திரு விஜய் அவர்கள் தேர்தல் கண்காணிப்பாளராக நியமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு திரு நெடுஞ்செழியன் அவர்களையும், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ JCD பிரபாகரன் அவர்கள் திரு விஜய் அவர்கள் நியமிச்சிருக்காரு. அண்மையில அதிமுக இவர் தாவேக்கால் இணைஞ்ச அந்த காட்சிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா திரு அருள் பிரகாசம் அப்படின்றவர் தான் திரு விஜய் அவர்கள் நியமிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒட்டி அதே மாதிரி அடுத்தபடியா கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமதி சத்யபாமா எக்ஸ்-MP அதிமுக தாவேக்கால் இணைஞ்சாங்கல்ல, திரு செங்கோட்டையன் அவர்களுடைய லாயலிஸ்ட்னு சொல்லலாம். இவங்கள சத்யபாமா அவங்கள தான் இந்த மாவட்டத்துக்கு திரு விஜய் அவர்கள் கண்காணிப்பாளராக நியமிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம அடுத்தபடியா சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு யார தேர்தல் கண்காணிப்பாளராக திரு விஜய் அவர்கள் நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் XIRS அவர் தான் போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்துருப்போம். நாமக்கல் தொகுதியில் தான் திரு அருண்ராஜ் அவர்கள் ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த தொகுதியில தான் அவர் போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 மாசமா இந்த தொகுதியில தான் ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது வேலைன்னு சொல்ல முடியாது, பரப்புரையே செஞ்சுட்டு இருக்கான்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ எதா இருந்தாலும் திரு விஜய் அவர்கள் வேட்பாளரை அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த தொகுதியில தான் திரு அருண்ராஜ் அவர் போட்டிடுறாரா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்மா தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர், கரூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு கூப்பா கிருஷ்ணன், அதாவது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், அவர் தான் இந்த மாவட்டங்களுக்கு தேர்தல் கண்காணிப்பாளராக நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்துக்கு விஜய் சரவணன், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு சபியுல்லா, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு CTR நிர்மல்குமார், கட்சியோடைய துணை பொதுச் செயலாளர். இவர் தான் முக்கியமான மாவட்டம் இதெல்லாம். மதுரை, தேனி, திண்டுக்கல்ல இவர் தான் தேர்தல் கண்காணிப்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே கட்சிக்காகவும் அந்த தொகுதிக்காகவும் நிறைய மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தாவேக்காவுக்கு கொடுக்க போறான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு TSK மயூரி அவங்கள தான் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் காமராஜ் அவர்களோட பேத்தின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காரு திரு விஜய் அவர்கள். அதே மாதிரி அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு JKR முருகன் அவர்களையும், அதே மாதிரி தென்காசி மாவட்டத்துக்கு மாரியப்பன் அவர்களையும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மரிய வில்சன் ஆகிய அவர்களையும் தேர்தல் கண்காணிப்பாளராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி கடைசியா புதுச்சேரி மாவட்டத்துக்கு முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் அவர்களையும், காரைக்காலில் அசனா அவர்களையும், மாஹேல பிரிஜேஷ் அவர்களையும், ஏனாமில் தோட்டா ராஜ் அவர்களையும் பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்க. தாவேகா தரப்புல எல்லா தேர்தலுக்கான வேலைகளையும் மும்முரமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ மக்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க தாவேகா. ஏன்னா முதல் வாட்டி இந்த தேர்தலில் சந்திக்கிறதுனால இவங்க எந்த வகையில ஒரு மாற்று சக்தியா இருப்பாங்கன்றதை மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு ஆவலை எதிர்பார்த்து காத்து கொண்டுட்டு இருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ எதா இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மாற போறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. அவர் மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும்
தொகுதி மாறலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாள் முதல்வரும் திமுகவுடைய தலைவருமான திரு கருணாநிதி அவர்கள் வந்து 2011 மற்றும் 16 ஆகிய சட்டமன்ற தேர்தலில் அவருடைய சொந்த மாவட்டமான திருவாரூர்ல தான் போட்டிட்டு வெற்றி பெற்றார். ஸோ இதே கான்செப்ட்ல வந்து இதர் ஸ்டாலின் இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திருவாரூர்ல போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு அறிவாலயம் வட்டாரத்துல. ஏன்னா ஒருவர் வந்து தலைநகரமான சென்னையிலையும் ஒருத்தர் வந்து சொந்த மாவட்டமான திருவாரூர்லயும் வந்து போட்டிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி திமுக ஒரு கணக்கு போடுறதா சொல்றாங்க. ஏன்னா திருவாரூர் வந்து டெல்டா மாவட்டத்தை செஞ்ச காவிரி படுகை அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பகுதின்றதுனால பொதுவாகவே திமுக வந்து ரொம்ப செல்வாக்கான அந்த பகுதிகள் கிட்டத்தட்ட அந்த பகுதி எல்லாமே. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா 33 தொகுதிகள் இருக்கு இந்த டெல்டா மாவட்டங்கள்ல. அதுல வந்து 29 தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு. வெறும் 3ல இருந்து 4 தொகுதி மட்டும்தான் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வந்து வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி இந்த தேர்தலையும் வந்து 33க்கு 33 திமுக வந்து எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த கணக்குல தான் இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்காங்களான்றதும் பார்க்கப்படுது. இப்ப இருக்கக்கூடிய அங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பூண்டி கலைவாணன் அவர்கள் வந்து நன்னிலத்துல போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஏன்னா போன வாட்டி பாத்தீங்கன்னா திமுகல நன்னிலத்துல ஜோதிராமன்றவர் தான் போட்டியிட்டாரு. திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன். அவர் வந்து போட்டியிட்டு முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு எதிராக அவர் தோத்தும் போயிட்டாரு. ஆனா இந்த வாட்டி நன்னிலத்துல வந்து பூண்டி கலைவாணன் போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவரு வந்து காமராஜுக்கு எதிராக போட்டியிட்டா ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியும் திமுக தரப்புல இருந்து பேசப்படுது. ஆனா இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஜோதிராமன் சொன்னல காமராஜருக்கு எதிராக போட்டியிட்டு தோத்தார்ன்றது அவருடைய இல்ல திருமண விழால சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் பங்கேற்காரு. அவங்க 2 பேரும் மீட் பண்றப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாட்டியும் 2026 சட்டமன்ற தேர்தலையும் வந்து உங்களுக்கு தான் திமுக சார்பா சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணதா ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. வேட்பாளர்களோட லிஸ்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நன்னிலத்துல ஜோதிராமன் போட்டிடுறாரா இல்ல பூண்டி கலைவாணன் போட்டிடுறாருன்றது தெரிய வரும். எதா இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் 2011 சட்டமன்ற தேர்தலையும் 2016 சட்டமன்ற தேர்தலையும் வந்து திரு கருணாநிதி அவர்கள் அங்கதான் போட்டிட்டாரு, திருவாரூர்ல போட்டிட்டாரு. ஆனா 2 சட்டமன்ற தேர்தலையுமே பாத்தீங்கன்னா திமுக தோல்விதான் அடைஞ்சிருச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி 2 பேர்ல இந்த வாட்டி திருவாரூர்ல போட்டிட்டா திமுக வெற்றி பெறுமா தோல்வி அடையுமான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மாற மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கொளத்தூர்ல வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ இவ்வளோத்தையும் பண்ணதுக்கு அப்புறமும் கொளத்தூர்ல இருந்து திருவாரூருக்கு மாறுவாரா இல்லையான்றத எனக்கு தெரிஞ்ச டவுட்னு தான் நான் பாக்குறேன். இன்கேஸ் வந்து அந்த தொகுதி வந்து அவருடைய மகனான திரு உதயநிதிக்கு அவர்கள் விட்டு கொடுத்தாலும் கொடுத்துட்டு அவர் வந்து திருவாரூர்ல நிக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையிலும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். வேட்பாளர் லிஸ்ட்லாம் வெளியிருந்ததுக்கு அப்புறம் நமக்கு கன்ஃபார்மா தெரிய வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப நான் போன வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அந்த பணி நியமனத்துல ஒரு ஊழல் பண்ணதா ஒரு இடி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஸோ அதை பத்தி தான் வந்து அதிமுக ஒரு அறிக்கையா இன்னைக்கு ஒரு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பலமான தந்தை மகன் கமிஷன் கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பையும் வச்சிருக்காங்க அந்த அறிக்கையில. ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த இடி வந்து டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்கல்ல அதுல வந்து அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்த அரசு அந்த டெண்டர் விட்டதுல வந்து இவங்க வந்து பார்ட்டி ஃபண்டா கமிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டை வந்து அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. என்னன்னா எப்போ டெண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 7.5% ஒரு 10% வரைக்கும் இவங்க பார்ட்டி ஃபண்டா வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அதுல வந்து அந்த டெண்டர் வந்து பாத்தீங்கன்னா 35 கோடிக்கு வந்து அந்த டெண்டர் போயிருக்கு. அதுல வந்து 7.5% வந்து பார்ட்டி ஃபண்டா வாங்கியிருக்காங்க. 35ல 7.5% எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,62,00,000 வருது. ஸோ இதை தான் வந்து பார்ட்டி ஃபண்டா திரு கே என் நேரு அவர்கள் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காங்க. இதுல தான் வந்து பார்ட்டி ஃபண்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா அது டிஎம்கேக்கு தான் போகுது. டிஎம்கேக்கு யாரு ஹெட்னு பாத்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஸோ அடுத்தபடியா அந்த கட்சிக்கு யாரு தலைவர் லிஸ்ட்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வந்து அம்பலமான தந்தை மகன் கமிஷன் கூட்டணின்ற மாதிரி இதுக்கான தலைப்பையும் வச்சிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஊழல் சம்பவம் நடந்திருக்கா நடக்கலையான்றது தெரியல. அதெல்லாம் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த விஷயம் வந்து வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும், பின்னடைவை ஏற்படுத்துமான்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த கவர்மெண்ட்ல வந்து நிறைய ஊழல் நடக்குது அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகளும் இன்னும் பல அரசியல் விமர்சகர்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்ல ஊழல் நடக்குதா இல்லையான்றதை நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன். நடக்குதா இல்லையான்றதை நீங்க கமெண்ட்ஸ்லயும் நீங்க சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து உலக தாய்மொழிகள் தினம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உலக தாய்மொழி தினத்துக்காக அவரோட எக்ஸ் ஹேண்டில் வந்து ஒரு பதிவும் போட்டாரு. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய எக்ஸ் ஹேண்டில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு இதை பத்தி. இதுல என்ன ஒரு விமர்சனம் எழுந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு அந்த உலக தாய்மொழி தினத்துக்கான ஒரு பதிவு போட்டார்ல அதுல வந்து திருவள்ளுவருடைய படம் இருந்திருக்கு. அது வந்து காவி உடை அணிஞ்சிருக்க மாதிரி திருவள்ளுவருக்கு ஒரு
இமேஜை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பேசு பொருளாயிருச்சு. அது மட்டும் இல்லாம இது வந்து கொஞ்சம் விமர்சனம் வந்து அதிகமாகுதுன்றத பார்த்துட்டு அவருடைய எக்ஸ் ஹேண்டில்ல இருந்து அந்த போட்டோ வந்து நீக்கிட்டாங்க. இதை வந்து திருமாவளவன் அவர்களா இருந்தாலும் சரி, திருமதி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காங்க. என்னன்னா வந்து அதிமுக நாளைக்கு ஆட்சிக்கே வந்தாலும் அது RSS பிடியில தான் இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக இப்பவே வந்து பாஜக மற்றும் RSS பிடியில தான் இருக்கு. அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு சங் பரிவார அமைப்போட தலைவர் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றதையும் நீங்க பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. திருவள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூசுறது நல்லதா கெட்டதா அப்படின்றதையும் நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவும் வந்து அவங்களுடைய தேர்தல் பணிகளையும் தேர்தல் பரப்புரையை வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றிலிருந்து ஒரு பரப்புரைக்கும் போறாரு. அம்பத்தூர், ஆவடி, அப்புறம் தமிழ்நாட்டுடைய வட பகுதிகளுக்கு வந்து பரப்புரை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஒரு நூதன பரப்புரையை வந்து அதிமுக கையில் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆட்சியில வந்து விலைவாசி உயர்வுகள் வந்து அதிகமா இருக்குன்ற மாதிரி மக்களே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸா இருந்தாலும் சரி, வாட்டர் டாக்ஸா இருந்தாலும் சரி, இன்னும் மின் கட்டணமா இருந்தாலும் சரி, எல்லாமே விலை ஏறி போயிருச்சு அப்படின்றது தான் மக்களுடைய கவலையாவும் இருக்குன்றதே நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அதிமுக வந்து இந்த வாட்டி கையில் எடுத்திருக்காங்க. என்னன்னா அதிமுக ஆட்சியில எவ்வளவு மின் கட்டணம் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு மின் கட்டணம் எவ்வளவு இருக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்ப எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்குன்ற மாதிரி ஒரு கம்பாரிசன் பண்ணி ஒரு அரசியலை வந்து கையில் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து மக்கள் மத்தியிலயும் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகுறதா அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து விலைவாசின்றது ஒரு மனுஷனை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். அதை வந்து டைரக்டா மக்கள் மத்தியிலே வந்து எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துன்ற மாதிரி தான் வந்து பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அதிமுகவுக்கு எந்த வகையில ஒரு அட்வான்டேஜா அமையுன்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த பரப்புரைக்கு வந்து அதிமுக அந்த பேரும் வச்சிருக்காங்க. என்னன்னா, விடியா ஆட்சிக்கு உங்க வீட்டு பில்லே சாட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சிருக்காங்க. ஸோ இந்த பரப்புரை வந்து எப்படி இருக்குன்றதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் வந்து திமுக அரசுக்கு எதிராக ஒரு பரப்புரை எல்லாம் கையில் எடுத்தாங்க. என்னன்னா, உருட்டு கடை அல்வா அப்படின்ற மாதிரி ஒரு கையில சட்டமன்றத்துல வந்து இந்த அல்வா பாக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து கருப்பு சிவப்பு கலரை அடிச்சுட்டு அந்த கவருக்கு வந்து கருப்பு சிவப்பு கலர்ல இருக்கும். அதே மாதிரி பேர் வந்து பாத்தீங்கன்னா உருட்டு கடை அல்வான்ற பேரை வச்சுக்கிட்டு திரு ஸ்டாலின் அவர்களோட புகைப்பட்டத்தை வச்சிருந்த அந்த காட்சிகளும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப சமீபத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துச்சு, இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர். அதுல கூட பாத்தீங்கன்னா காது குத்தும் விழா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்து சட்டமன்றத்துல அவங்க வந்து எடுத்துட்டு வந்து காட்டினாங்கன்றதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு கை கொடுக்குமா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக, திமுக, தவேக, பாஜக, பாமக, காங்கிரஸ் இன்னும் எல்லா கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா தினசா வந்து தேர்தல் பரப்புரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ நாம் தமிழர் கட்சி வந்து திருச்சியில ஒரு மாபெரும் ஒரு மாநாடு நடத்துனாங்க. 234 தொகுதிகளுக்கும் வந்து வேட்பாளர்களையும் திரு சீமான் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. அதே மாதிரி மதுரையிலும் வந்து பாத்தீங்கன்னா பாக முகவர்கள் மாநாடு வந்து திமுக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதிமுக தரப்புல இருந்து இன்னொரு மாநாடு நடத்துறாங்க. அதே மாதிரி தாவேகா தரப்புல இருந்து வேலூர்ல வந்து திரு விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்த போறாரு திங்கட்கிழமை. ஸோ எல்லாருமே வந்து பெரிய பெரிய மாநாடா நடத்திட்டு இருக்காங்க. யாருடைய மாநாடு வந்து உண்மையிலேயே வெற்றி பெற போகுது, யாருடைய மாநாடு வந்து புஷ்ஷுன்னு ஆக போகுதுன்றதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப வந்து ஒரு ஆவலா இருக்கு. ஏன்னா இன்னும் 40 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இன்னும் ஒரு வாரத்துல வந்து எலெக்ஷன் நோட்டிபிகேஷனும் வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தேர்தல் களம் வந்து இன்னும் சூடு பிடிக்கும், சரவடியா வெடிக்க போகுது. யார் யார் வந்து தேர்தலில் நிற்க போறா, யார் யார் வந்து ஏற்று களங்காண போறான்றது தான் வந்து ரொம்ப ஒரு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி திமுக அரசு இந்த கடந்த 5 வருஷம் எப்படி பண்ணாங்க, திருப்திகரமா இருந்துச்சா இல்லையான்றதையும் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா வந்து தொடர்ந்து இந்த கவர்மெண்ட் வந்து விளம்பரத்தை பண்ணி தான் இந்த 5 வருஷத்தை ஓட்டினாங்கன்ற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து உண்மையிலே திருப்திகரமா இருந்துச்சா இல்லையான்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி.